ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃப்ரிட்ஜில் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணாதான் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஃப்ரீசருக்கு கீழே ஒரு ட்ரே ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு ஃப்ரீசரில் வந்து லிக்யூடு வெளியில் வரும்போது உங்களுக்கு தண்ணியாக வரும்போது இந்த ட்ரேயில் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து சில பேருக்கு வந்து ஃபுல்லாகிடும். வெளியில் என்ன காரணம் அப்படின்னே தெரியாது. நம்ம எடுத்து நம்ம ஊற்றிக்கிட்டு இருப்போம் கீழே. அதுக்கு என்ன காரணம்னா, இதுக்குள்ளே ஒரு ஹோல் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து நம்ம அடைப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த அடைப்பை கிளியர் பண்ணாலே சூப்பராக உங்களுக்கு தண்ணி போக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, இந்த ட்ரே வந்து நம்ம சரியாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எப்படின்னா ஒரே சமமாக சேமாக வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி நம்ம ட்ரேவை க்ளோஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வெளியில் தண்ணி போகாது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணணும். அது ஒரு விஷயம். நம்ம இது ரெண்டும் உங்களுக்கு ஃப்ரீசர் பாக்ஸும் இதுவும் உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகணும். நல்லா தொட்டு பாருங்கள், அப்போவே தெரியும். கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்குன்னா உங்களுக்கு தண்ணி வந்து வெளியில் தான் ஊற்றும், உள்ளுக்குள்ளே போகாது. அது ரெண்டாவது விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்ரீசரில் வந்து தண்ணி வந்து நிறையா உங்களுக்கு ஐஸ் கட்டி ஆகிடும். ஓகேவா? நிறையா ஐஸ் கட்டி வந்து உள்ளுக்குள்ளே நிறைய ஃபார்ம் ஆகிறது என்ன காரணம் அப்படின்னா, பேக் சைடில் உள்ள நிறைய கம்பி கொடுத்துருப்பாங்க. அது பின்னாடி நான் என்ன விஷயங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து ஐஸ் கட்டி வந்து நிறைய ஐஸ் கட்டி உள்ளுக்குள்ளே நல்லா எப்படின்னா உங்களுக்கு மலை மாதிரி ஃபுல்லாக ஐஸ் கட்டியாகவே இருக்கும். அது வந்து கிளியர் பண்ணேன். சில பேருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியாது. நம்ம ஐஸ் கட்டி உடிச்சு ஏதாச்சும் கம்பி வச்சு குத்திக்கிட்டு கத்தியை வச்சு குத்தி எடுத்துக்கிட்டு இருப்போம். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, இதுக்கு சைடில் ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்களே. நம்ம வந்து வெயில் காலத்தில் அதிகமாக வச்சுப்போம், இல்லைன்னா கொஞ்சம் குளிர் காலத்தில் கொஞ்சம் கம்மியாக வச்சுப்போம். நம்ம நீங்கள் ரெண்டுத்தில் கூட குறைச்ச எது வச்சாலுமே ஐஸ் கட்டி அதிகமாக பிடிச்சிருக்கும். அந்த ஐஸ் கட்டி உருகி ஊற்றுறதுக்கு சூப்பரான டிப்ஸு தான் அது. சில பேருக்கு தெரியறதே கிடையாது. உங்களுக்கு பட்டன் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, பட்டன்லேயே உங்களுக்கு சொல்யூஷன் அதிலேயே இருக்குது உங்களுக்கு. அது என்ன விஷயம்னா, அந்த பட்டனில் சென்டராக உள்ள ப்ளூ கலரில் இருக்க பாருங்கள் பட்டனா, அதில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஐஸ் கட்டி தானாகவே உருகி கீழே உள்ள ட்ரேயில் ஊற்றி வெளியில் போயிடும். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது நீ வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு தெரியல. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டால் அந்த இது ஐஸ் கட்லாம் உருகி இந்த ட்ரேக்குள்ளே ஊற்றி வெளியில் போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னா, இதை நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தாலே போதும். ஐஸ் கட்டி பிடிக்கவே பிடிக்காது. அப்பப்போ எப்போ ஐஸ் கட்டி பிடிக்குதோ அந்த ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பேக் சைடில் உள்ள கம்பி நான் முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்ட்டு. பேக் சைடில் உள்ள கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, உள்ளுக்குள்ளே நமக்கு கூலிங்காக கிடைக்கிறதுக்கு எதுக்காக இந்த கம்பி கொடுத்ததுனால தான். இது வந்து ஃப்ரீசருக்கு போகிற லைனு. ஃப்ரீசரில் உங்களுக்கு ஐஸ் கட்டி கிடைக்குது இல்லையா, அதுக்காக தான் இது வந்து நிறைய கம்பி. இது வந்து அதுக்கான கூலிங் கொடுக்கக்கூடியது. இது வந்து வீணாக போயிடுச்சுனாவே நமக்கு ஐஸ் வந்து கட்டி பிடிக்க தான் செய்யும் ஃப்ரீசரில். என்ன தான் நம்ம சரியாக வச்சுருந்தாலும் அது எதனாலனா, நம்ம வந்து க்ளோஸாக ஓரத்தில் செவுத்து ஓரமாக வைக்கக்கூடாது. ஒரு அடி அளவுக்கு கேப்பு விட்டு தான் வைக்கணும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். இதனால் கூட நமக்கு ஷாக் அடிக்கும். இதில் ஒரு ஒயர் வீணாக போயிடுச்சுனாவே நமக்கு வந்து ஃப்ரீசர் வந்து கட்டி பிடிக்க தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அடி கேப்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதே போல் சுத்தம் பண்ணும்போது கரண்ட்டை ஆஃப் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணுங்கள். இல்லைனா இது வந்து தண்ணி அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஷாக் அடிக்கும். நல்லா கரண்ட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி காய வச்சுட்டு அப்புறம்லாம் பொருளெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.